Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 864 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாம் 1000 சன்னி கப்பல்ல வந்து இறங்கி சும்மா ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு இப்ப கேக்கு தேவை. இதனால என்ன ஆச்சுன்னா கப்பல் நல்லா தாகன்னு பாத்திக்கிட்டு எரிஞ்சுட்டு இருக்குது. ஜிம்பை தான் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்தணும். ஆனா அவனையுமே அடிச்சு தெரிய விட்டுட்டா. சாப்பரை ஏதோ பஞ்சு மிட்டாய் மாதிரி கைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டா. அடுத்து நம்ம ப்ரூக்கோட நிலைமையும் அதான் வைங்க. கப்பல் வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கேரட் ரூமுக்குள்ள முடியாம முக்கிட்டு இருக்கான். ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்கன்னு ப்ரூக்கு காட்டுகிறது எத்துவானா. அந்த டைம் தான் ஜிம்பை கடலுக்குள்ள இருந்து அப்படியே கடல் தண்ணியை யூஸ் பண்ணி பிக் மாம பயங்கரமா ஒரு அடி அடிப்பான். நம்மளுக்கெல்லாம் கப்பலை விட்டு தெரிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ப்ரோமீத்தியஸ் எல்லாம் கதரும். ஏன்னா அதுக்கு தான் தண்ணினா ஆகாதே. இங்க பிக் மாம் ஃபுல்லா நனைஞ்சு போயிட்டான். ஆனா கப்பல்ல இருந்து அவ ஒரு இன்ச்சு கூட நகரல. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா எரிஞ்சுக்கிட்டு இருந்த கப்பல் இப்ப அணைஞ்சு போச்சு. அப்படியே கொல்ல வெறியில நின்னுட்டு இருப்பா. அந்த டைம் ஜிம்பை பயங்கரமா வந்து ஒழுங்கா இங்க கப்பலை விட்டு போயிருப்பான். மறுபடியும் மண்டைய பத்ரகாளி மாதிரி கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டு நான் இந்த கப்பலை விட்டு போகணும்னா எனக்கு என்னோட கேக்கு வேணும்பா. அந்த டைம் தான் ஜிம்பை ஃபிஷ்மேன் கராத்தே ஹிடன் டெக்னிக்னு சொல்லி கொக்கா மக்கா மின்னல் வேகத்துல வந்து மண்ணு மூட்டை மாதிரி இருக்க அவளோட வயித்துல ஓங்கி ஒரு குத்து. ஆக்சுவலா இது வேகா பாண்டு ட்ரில் அட்டாக். இப்படி ஒரு அட்டாக் பண்ணி பவுன்ஸ் ஆகி வெளியில வந்துருவான்னு பார்த்தா அதான் இல்ல. அடிச்சாடியில பிக் மாமாலியா அதுக்கு மேல அங்க நிக்க முடியல. அவன் பவரை யூஸ் பண்ணி சும்மா அடிச்சு தள்ளுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு மறந்துருவாங்க. ஏன்னா பிக் மாமா இப்படி ஒரு அடி அடிப்பான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ அப்படியே அந்த கப்பலை ஒட்டச்சுக்கிட்டு போய் கடல்ல விழ போவா. அந்த ஜூயிஸ் கிளவுட் வந்து காப்பாத்திருச்சு. இல்லன்னா கடல்ல விழுந்து இந்நேரத்துக்கு சமாதியா இருப்பான். நம்மளுக்கு 3 பேரும் ஜிம்பையே நீ சூப்பர் அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவாங்க. அடச்சி சிரிக்கிற நீ கப்பலை வந்து கண்டம் பண்ணிட்டு இருக்கா. உடஞ்ச கப்பலை கம்மு போட்டு ஒட்ட வச்சா லூஃபி கிட்ட கொண்டு போய் காமிக்க போறீங்க. இதுக்கப்புறம்லாம் நம்மளால இங்கேயே நின்றுட்டு இருக்க முடியாது. சட்டு புட்டுன்னு கிளம்புற வழியா பார்க்கணும். பெரஸ்புற மத்தவங்க கையில மட்டும் நம்ம மாட்டணும். அவ்வளவுதான் கண்டம் பண்ணிடுவானுங்க. அதனால சட்டு புட்டுன்னு கிளம்புற வழிய பாருங்கம்மா. ஏன்னா எப்ப வேணாலும் பிக் மாம் திரும்பி அட்டாக் பண்ண வரலாமானா அங்க பார்த்தா அவ அப்படியே கொலை வெறியில நின்றுட்டு இருக்கா. இப்ப இவங்க இங்க இருந்து எஸ்கேப் பண்ணணும்னா கோலாவை யூஸ் பண்ணி எவ்வளவு வேகத்துல போனாயிலோ அவ்வளவு வேகத்துக்கு போகணும். ஆனா இவங்க கிட்ட கோலா இல்ல. பிக் மாம படுக போட்டு பிளானட்டையே தூக்கி வச்சு அடிச்சாலும் என்ன கொசுக்கடி தாங்க முடியலன்னு தான் சொல்லுவா. ஜிம்பை அடிச்ச அடியெல்லாம் அவளுக்கு என்ன பெரிய அடியா? மறுபடியும் வந்து ஜிம்பை நல்லா தான் அடிச்ச, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இதுக்கு மேல தேடிட்டு இருந்தானா எனக்கு தான் டைம் வேஸ்ட். அப்படியே ரெண்டா வெட்டிடுறேன். அப்பந்தான் என்னால உள்ளுக்குள்ள இருக்க வெட்டிங் கேக்க கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அப்படியே கத்தியில ஃபயரோட அட்டாக் பண்ண ரெடியா வெயிட்டிங்ல இருக்கா. அதாவது கப்பலோட மேல் பார்ட்டை வெட்டி உள்ளுக்குள்ள கேக் இருக்கான்னு பார்க்க போறாளாமா. அப்படி மட்டும் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஷிப் மூவ் ஆகாது. நடுக்கடலையே வச்சு சமாதி கட்டிடுவா. சோ என்ன பண்ணலாம்னு எல்லாத்துக்கும் பதட்டம். அப்பந்தான் நமி ஒரு ஐடியாவோட வருவா. என்னன்னா ஜூயிஸுக்கு தான் நம்ம நமி உருவாக்குற பிளாக் கிளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஆல்ரெடி அப்படித்தான் மைக்கை கூப்பிட்டு வந்தா. இப்பவும் அதே மாதிரி பண்ணலான்னு ஜூயிஸ் வந்துட்டியா உனக்கு பிளாக் கிளவுட் வேணுமா அப்படின்னா நான் சொல்றத அப்படியே பண்ணுன்னு சொல்லுவா. அதுவும் ஆமா வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு கொய்யால இதுக்கு முன்னாடி நீ ஏமாத்தின மாதிரியே இப்பவும் ஏமாத்த போறியா? இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன்னு அவன் மேல ஷாக்க கொடுத்து ஒரு வழி பண்ணிருச்சு. டாப்பர் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நமின்னு கதருவான். ஆனா கடைசியில பார்த்தா அங்க இருந்தது நமியே இல்ல, நம்ம ப்ரூக்கு. அவனுக்கு தான் பாடியில சதையே கிடையாது. அதனால தண்டர் லைட்னிங் அது இதுன்னு எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ணாது. அதனால இப்ப பிக் மாமு கூட சண்டை போடுறதுக்காண்டி முன்னாடி பண்ணிப்பானா. என்ன சொல்கிங்க மறுபடியும் என் கூட சண்டை போட வந்துட்டியானியாப்பா. ஏன்னா கடைசியா அந்த ட்ரெஷர் ரூம்ல நெருப்பு பறக்க கத்திய வச்சு சொல்லிட்டு போய் குத்தியுமே அவ ஸ்கின்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போட முடியல. அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் நீ என்ன பண்ண போற? உன்னால ஒன்னும் பண்ண முடியாதும்பா. ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா பண்ண வேண்டியவங்கள பண்ணா கரெக்டா இருக்கும்னு ஒரு ஜம்ப போட்டு அப்படியே அந்த பக்கம் போயிருவானா. என்ன மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போதே கத்திய சட்டக்குன்னு மூடுவான். அதான் ஜூயிஸ் ரெண்டா பொளந்துரும். ஏன்னா அவன் டார்கெட் பிக் மாம் இல்ல, ஜூயிஸ் தான். இப்ப அவன் நிக்க முடியாம காலை பொளந்துகிட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த டைம் தான் நமி பிரில்லியண்டா ஏகப்பட்ட பிளாக் கிளவுட ரிலீஸ் பண்ணி ஜூயிஸ் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அதை சுத்தி லைட்டிங்க உருவாக்குவாளா. அந்த லைட்னிங் ஜூயிஸ புடிச்சு அதை அப்படியே டைரக்டா நம்ம பிக் மாமோட பாடியில ஏறின உடனே அவளால தாங்க முடியல. கதறுன்னு கதறிட்டு இருப்பான். நேக்கு ஒண்ணுதான் புரியல. அவ ஆல்ரெடி சோறு இல்லாம டயர்ட் ஆயிருக்கா. அப்படி இருந்தாலுமே இவ்வளவு நேரத்துக்கு இந்த அளவுக்கு விரிய சண்டை போடுறானா எங்க இருந்து தான் அவளுக்கு அப்படி எனர்ஜி கிடைக்குதுன்னு தெரியல. நம்மளால இருந்தா அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எனிமீஸா இருந்தா மட்டும்தான் நின்னு சண்டை போடுறாங்க. சரிப்பா அப்படியே அங்க கட் பண்ணி மிரர் டைமென்ஷன்ல இருக்க நம்ம லூஃபியா காட்டுறாங்க. அவன் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிஷின் கண்ணுக்கு நேரா கண்ண மூடி நின்னுட்டு இருந்தால உடனே கட்டகுரி கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுவான். எல்லா புல்லட்லயும் நம்ம போய் எஸ்கேப் ஆவான். அதுவும் கண்ண மூடிட்டு அடுத்தது அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே பஞ்ச் பண்ணியே தெரிய விடுவான். பரவாயில்ல பய ஒரு வழியா ஃபார்முக்கு வந்துட்டான். என்ன பயங்கரமா மூச்சு வாங்கும். அடுத்து பய காம் டவுன் ஆகி அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே புசுக்குன்னு பின்னாடி வந்து வாயில ஒரே மிதி மறுபடியும் அடி வாங்கி பொத்துன்னு விழுவான். கண்ணா நீ என்னதான் கான்சென்ட்ரேட் பண்ணாலும்
இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல என்கிட்ட எல்லாம் ஒண்ணு கிண்ட முடியாது. நான் உன்னை விட பயங்கர பவர்ஃபுல்லான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் மேன். நீ எவ்வளவு முக்குனாலும் உன்னால என்னைய ஜெயிக்க முடியாது. அது ஏன் உனக்கு புரியலே? சரி மறுபடியும் 4 போடு போட்டாதான் நீ திருந்துவேன்னு டோனட்டை உருவாக்குவானா. லூஃபிக்கே கடுப்பாவும் மறுபடியும் இதே டெக்னிக்கான்னு. அவனும் ஆல்மோஸ்ட் அவனோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு பார்க்க முடியுது. அதுக்கு கொஞ்ச நேரம் பையன் சைலண்டா சாந்தமா இருக்கணும். ஆனா அதுக்கு அவன் விட மாட்டானே. 9 டோனட்டை உருவாக்கி அதுக்குள்ள இருந்து கை வரும். இதுக்கு பேர் தான்டா நயன் ஹெட் மோச்சி. சாவுடா கொய்யாலன்ட்டு லூஃபியை நோக்கி 9 கை அடிக்க வருது. அப்பந்தான் நம்ம பையன் ஒரு ஜம்ப போட்டு என்னோட ஃபியூச்சரை நான் தான்டா டிசைட் பண்ணணும். உன்ன மாதிரி கண்ட கழுசடையாளெல்லாம் சொல்ல முடியாதா வென்றுன்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போவான். இப்படித்தான் ஒவ்வொரு எபிசோட்லயும் அட்டாக் பண்ண போறான். ஆனா போன வேகத்துல செருப்படி வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துடுறான். சரி இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் டிசைனா அடி வாங்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.